சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி காலை 8:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 12:25 வரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சோமவார பிரதோஷம் என்பதை கொடுத்திருப்பார்கள். நம்ம சனி பிரதோஷம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு சனி பிரதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த சோமவார பிரதோஷம் என்பது. சோமவாரம் என்பதே இறைவனுக்குரிய ஒரு விசேஷமான நாள். திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்குரிய நாளாகவே நீங்கள் பார்க்கலாம். சோமாஸ்கந்தர் என்பதுதான் அவருடைய பெயரே இல்லையா? ஆக சோமாஸ்கந்தர்னா என்ன அர்த்தம்? அதாவது சோமன் என்கின்ற அந்த சந்திரனையே தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருப்போர் சந்திரசேகரனாக ஒரு பிறை சூடராக இருப்பார். ஸ்கந்தர் அந்த சின்னதா ஒரு முருகப்பெருமானையும் கூட வச்சிருப்பார். சோமாஸ்கந்தர்னு பார்த்தோம்னா அந்த ஒரு உருவங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆக சோமவாரம் என்பதே இறைவனுக்கு உகந்த வாரம். அதிலும் இன்றைய தினம் பகல் பொழுதுல பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் என்பது இருக்கிறது. அதுதான் பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் தெரியும். மாலை பொழுதுல பார்த்தோம்னா பிரதோஷ நாளாகவும் இருக்கிறது. ஆக என்ன வேலை இருந்தாலும் இன்றைய தினம் அவசியம் காலையிலோ அல்லது மாலையிலோ நிச்சயமாக அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை அவசியம் வழிபட வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் அந்த கூற்றுவ நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:14 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:47 முதல் 3:21 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெவ்வேறு நேயர்கள் கேட்ட கேள்விதான் என்னுடைய தொகுப்பை பார்க்க போறோம். இன்னைக்கு பிரதோஷ நாள்ங்கிறதுனால அது நந்தியம்பெருமான் சம்பந்தப்பட்ட கேள்வியாகவே பார்க்கலாம். அதுல ஒரு நேயர் எப்படி கேட்டிருப்பா சொல்லி பார்த்தோம்னா, நந்தி போல குறுக்கே வந்துட்டான்னு சொல்றாளே, இந்த மாதிரி சொல்றது சரியான விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேயர் கேட்டிருப்பார். இன்னொருத்தர் இந்த நந்தியினுடைய காதுகள்ல போய் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்கிறார்களே, இது போல் சொல்லலாமா? இது நம்ம ஏற்கனவே அடிக்கடி நிறைய தடவை விளக்கம் சொல்லி இருக்கோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம். நிச்சயமாக நந்தியை நாம் தொடக்கூடாது. நந்தியினுடைய காதுகள்ல போய் குறைகளை சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதிலும் ரொம்ப ஒரு சிறப்பான ஆலயம் நம்ம திருச்சியில பார்த்தோம்னா ஜம்புகேஸ்வர ஆலயம் திருவானைக்காவல் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்திலே கூட அந்த நந்தியம் பெருமானுடைய காதுல போய் நிறைய பேர் காதுல சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி நந்தியெல்லாம் தொடக்கூடாது. அவங்க எவ்வளவோ சொல்லிதான் பாக்குறாங்க இருக்கக்கூடிய குருக்கள்லாம். ஆனா யாரும் அதை கேட்பது போல் தெரியவில்லை. இப்ப என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா நந்தியே நம்ம ஒரு கூண்டுக்குள்ள வச்சு பூட்ட வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள வந்துடுறோம். அது மாதிரி செய்யலாம? முதல்ல அவர் தான் இந்த சிவாலயத்தினுடைய அங்கே பாதுகாவலனாக வெளியிலேயே உட்கார்ந்து இருக்கார். இறைவனுடைய வாயிற்காப்பவனாக அவர் அமர்ந்திருக்கிறார். சதா சர்வகாலமும் இறைவனை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி தியானம் செய்து கொண்டு அமர்ந்திருப்பாராம்.
அப்படியே உட்கார்ந்து அந்த ஈஸ்வரனையே பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கார். கண்ணை திறந்து பார்த்துட்டே இருந்தா கூட சதா சர்வகாலமும் இறைவனின் மேலே தன்னுடைய கவனத்தை வைத்துக் கொண்டு தியானத்திலே இருக்கக்கூடிய அந்த நந்தியினுடைய காதுல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா, முதல்ல அதை போய் தொடலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் தொடவே கூடாது. இறை மூர்த்தங்களை நாம் அடி ஆச்சாரம் இல்லாமல் சென்று தொடவே கூடாது என்பதை நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நந்தியினுடைய காதுல போய் சொன்னாதான் அவர் போய் நம்ம குறைய அங்க போய் சொல்ல போறாரா? அதெல்லாம் இல்லை. முதல்ல பிரதோஷத்தன்னைக்கு எதுக்கு நந்திக்கு அத்தனை சிறப்பு வழிபாடுகள், எதுக்கு நந்தி மேல அத்தனை அபிஷேகம் எல்லாம் பண்றான்னு சொன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே இறைவனினுடைய ஆனந்த தாண்டவ தரிசனமானது காட்சி தருகிறதாம். அந்த பிரதோஷ நேரத்துலதான் இறைவன் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக இருப்பார். அந்த காட்சியானது நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே தெரிகிறது என்பதால் அந்த நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்தை செய்யும் பொழுது அது அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்திக்கே செய்கின்ற அபிஷேகமாக மாறுகிறது என்பதனால்தான் அத்தனை விசேஷ பூஜைகளையும் நந்தியம்பெருமானுக்கு செய்கிறார்கள். அப்படி இருக்க நம்ம அவருடைய காதுகள்ல போய் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக அந்த சாட்சாத் பரமேஸ்வரனே இருக்கிறான்னு சொன்னா எத்தனை புனிதமான இடம். அந்த இடத்துல போய் அவருடைய காதுல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய குறையை சொல்லிட்டு நம்முடைய எச்சில்லாம் போய் அங்க மேல படலாமா? இது எத்தனை விதமான தோஷத்தினை தந்துவிடும். நம்ம நேர்மறை பலன்களை எதிர்பார்த்து இதுபோல் காரியங்களை செய்யும் பொழுது, தவறான விஷயங்களை செய்யும் பொழுது அங்கே எதிர்மறையான விளைவுகள் என்பதுதான் ஏற்படும் என்பதுதான் நிஜம். இதையும் புரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக நந்தி போல குறுக்க வந்துட்டான்னு சொல்லலாமான்னா நிச்சயமாக சொல்லக்கூடாது. இந்த வார்த்தையும் தவறுதான். நம்ம இந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்றோம்னு பார்த்தா, நம்ம ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒருத்தர் தடை பண்ணிட்டார், குறுக்கால இதை நிறுத்திட்டார், தடைப்படுத்தி நிறுத்திட்டார்னு சொன்னா அதுக்கு போய் சொல்றோம். எப்படி சொல்றோம்? நந்தி போல குறுக்க நிறுத்திட்டாம்பா காரியத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இது ரொம்ப ரொம்ப தவறான உதாரணம். நந்தியம்பெருமான் நமக்கு குறுக்கே நிற்கவில்லை, நாம் தான் நந்திக்கு குறுக்கே செல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நந்தியம்பெருமான் இறைவனுக்கு நேராக அந்த வாயிலே அமர்ந்து கொண்டு இறைவனையே பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? சைட்ல தான் நம்ம போய் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணணும். ரெண்டு பக்கமும் சைட்ல தான் இடம் விட்டுருக்கா இல்லையா? அழகா அங்க நின்றுதான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணுமே தவிர நேரா தான் போய் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நந்திக்கு குறுக்கால் தான் நாம் தான் செல்லக்கூடாதே தவிர நமக்கு குறுக்கால் நந்தி வந்துட்டார் அப்படின்னு நம்ம நினைப்பது என்பது முற்றிலும் தவறு. நந்தி போல் குறுக்கே வந்துட்டான்னு நிச்சயமாக சொல்லக்கூடாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நந்தியம்பெருமானால் நம்முடைய காரியம் என்பது தடைபடவே இல்லை. அவர் நமக்கு வாயிற் காப்போனாக இருந்து நம்மையும் அவர்தான் பாதுகாக்கிறார். இறைவனுக்கே ஒரு காப்பாளராக இருப்பவர் எப்படி நம்முடைய காரியங்களை தடுப்பார்? யோசிக்கணும் இல்லையா? நம்ம இறைவனை இந்த நேரத்துல சந்திக்கலாம் சந்திக்கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? சிவாலயத்திற்கு போகும் பொழுது வெளியிலிருந்து முதல்ல அந்த நந்தியம்பெருமானுக்கு பின்னால் நின்று கொண்டு அவருடைய கொம்புகளுக்கு இடையே இறைவனை நேரடியாக தரிசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உள்ள போய் நேரா முன்னாடி போய் நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி நின்றுட்டு நான் உள்ள போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வச்சுண்டு அவரிடத்திலே அனுமதி பெற்று உள்ளே செல்ல வேண்டும். அதனை தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட வேண்டும். அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி இந்த பக்கம் இருப்பார், அவரையும் வழிபடணும். அதுக்கப்புறம் நேரா போய் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவனை வழிபட்டு விட்டு வெளியில அந்த பரிவார தேவதைகள்லாம் வச்சிருப்பார். சுத்தி பிராகாரத்துல பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார், நவகிரகங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா லிங்கோத்பவர் இருப்பார், அந்த பக்கம் துர்க்கையை வச்சிருப்பார், பிரம்மாவனுடைய இதுங்கிறது இருக்கும். இதெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நாயன்மார்கள்லாம் வச்சிருப்பார். 63 நாயன்மார்கள்லாம் சுத்தி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணிட்டு திரும்பவும் அங்க வெளியில இந்த துவஜஸ்தம்பத்துக்கு வெளியில வர்றதுக்கு முன்னாடி நந்தியம்பெருமான்கிட்ட போய் உள்ள போனதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு ஒரு நன்றியை கொடுத்துட்டு துவஜஸ்தம்பத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். இதுதான் சிவாலய வழிபாட்டு முறை. ஆக நந்தி போல் குறுக்கே வந்துட்டான்னு சொல்வதும் முற்றிலும் தவறுதான். அதுபோல் சொல்லக்கூடாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.